friends, welcome to Yummy சமையல். இப்போ நமக்கு தொடர்ந்து நிறைய பண்டிகைங்க வந்துட்டே இருக்கும். நம்ம பண்டிகைக்கு வந்து யூசுவலா உளுந்து வடை இல்லைன்னா மசால் வடை பண்ணுவோம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு மஞ்சள் பட்டாணியை வச்சு எப்படி வடை பண்றதுன்றத ஷேர் பண்றேன். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரிடியன்ட் வந்து மஞ்சள் பட்டாணி. இந்த மாதிரி காஞ்ச மஞ்சள் பட்டாணியை வந்து இந்த மாதிரி ஓவர் நைட்டுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணும் சேர்த்து இருக்குது. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த இது ஐட்டத்தோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி, மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பூண்டு, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்புத்தூள், 3 காஞ்ச மிளகாய். உப்பும் காரமும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச மஞ்சள் பட்டாணியோட இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த மஞ்சள் பட்டாணியை எவ்வளோ நல்லா கொரன்னு அரைச்சி வச்சிட்ருக்கேன். நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த தண்ணியே ஊற்றிருப்பேன். இது நல்லா அந்த தோலோடு தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். நான் தோல் இருந்தால் தான் நல்ல ஃபைபர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதோட நம்மளுடைய மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல கமகமான ஸ்மெல் வருது. இந்த புதினா, சோம்பு, கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு பீஸ் வெங்காயம் எடுத்து போட்டு பார்த்தேன், நல்லா மேலே பொரிஞ்சு வந்துடுச்சு, எண்ணெய் காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து நம்ம மசால் வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த வடைக்கும் தட்டி போட்டோம். பாருங்கள், சும்மா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 ப்ரெஸ் உள்ள போட்டு வடை இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உடனேலாம் நீங்கள் டர்ன் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக செவுக்கட்டும், அப்போ டர்ன் பண்ணால் தான் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா உடையாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் செவந்து வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வடைங்களை அடுத்த சைடுக்கு டர்ன் பண்ணி போடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌனாக செவந்து வந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்மளுடைய கிறிஸ்பியான மஞ்சள் பட்டாணி வடை ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அளவான உணவே ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் அடுத்த வீடியோல உங்களை இன்னொரு ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.